சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இங்கே கூடி வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இந்த புதிய நாட்களுக்குள்ளும் நம்மை நடத்த நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த போகிறோம். காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே நம்ம எல்லாம் ஒன்றாய் கூட்டி இணைத்திருக்கிறது எத்தனை பெரிய கிருபை! எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியங்கள், ஸ்லாக்கியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நன்மையை நினைத்து நாம் அவரை துதிக்க போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம். எத்தனையோ பெரிய பெரிய ஆலயங்களை, பெரிய பெரிய ஊழியங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வசதிகள் இல்லாமல் இருக்கும். உட்கார்வதற்கு கூட சில நேரங்களிலே இடமில்லாமல் இருக்கும். இந்த மாதம் எப்படி நடக்கும், அடுத்த மாதம் எப்படி நடக்கும் என்று வாடகை பில்டிங்கில் வைத்து கொண்டு அழுகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த சகோதரர்மார்கள், போதகர்கள் உண்டு. 4 கர்த்தர் எனக்கென்று சொந்த ஜனத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்வதன்படியும் சொந்த ஆலயத்தையும் கொடுத்து நாளில் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நீங்களும் நானும். இந்த நல்ல தேவனை நோக்கி, இந்த ஞான தேவனை நோக்கி, சொன்னதை செய்கிற தேவனை நோக்கி, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வத்தை நோக்கி நாம் இப்பொழுதும் ஜெபித்து துதித்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஒரு புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. குறிப்பா இந்த வாரத்தின் முதல் நாளிலே, ஓய்வு நாளிலே பரிசுத்தர் 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 என்று புகழக்கூடிய உன்னதமான தெய்வத்தை ஆண்டவரே துதிக்க வைத்திருக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட உம்முடைய கரங்கள் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் கூட தடைகள் எல்லாம் மாற்றுகிற கர்த்தராய் எங்களுக்கு முன்பதாக கடந்து வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கோணல் எல்லாம் சபைப்படுத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் சங்கார தூதனின் கைகளுக்கும் பாலாக்கும் சங்காரனுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவித்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே,
ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் காக்கின்ற எங்கள் அன்பின் தெய்வமே, கருத்தாய் விசாரிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, உடைய காரண்ய கரத்தினால் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை தாங்கின அன்பின் தெய்வமே, இன்று கூட நீர் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருந்து இந்த ஆலயத்திலே நானும் எங்கள் பிள்ளைகளும் சகோதரர்களும் பாடுகிற பாடல்களை நீங்க கேட்டு உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு என்று குறித்திருக்கிற சங்கீத பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது என்னோடு சேர்ந்து தியானிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வேதத்தின் வெளிச்சம், உம்முடைய ரகசியம் தெரியும்படி நீர் கண்களை திறந்தருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலிபீடத்தில் நிற்கும் போதும் ஆண்டவரே, இந்த கீபோர்டு மேலே கை வைக்கும் போதும் உம்முடைய கிருபை என்னை மறைத்து வெளிப்பட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் வாசம் செய்கிற தேவனாக ஆண்டவரே, ஆராதிக்கிற இடத்துல அபிஷேகத்தை, அந்நிய பாஷையை தருகிற தேவனாக நீர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக, முடிவு பரியந்தும் நடத்துகிற தேவனாக கர்த்தர் கூட இருந்து இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படி, உங்க நாமத்துக்கே கனம் உண்டாகும்படி, உங்க நாமத்துக்கே சகல தோத்திரங்கள் உண்டாகும்படி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை கூடி வர செய்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக அவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் கூடி துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அப்படித்தானே? அல்லேலூயா. அவரை துதிக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. துதி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. துதி எங்கே உண்டோ அங்கே சமாதானம் உண்டு. துதி பலிகள் எங்கே உண்டோ அங்கே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், இசையோடு பாடுவோம். பாடுற பிள்ளைங்க சேர்ந்து மைக் எடுத்து பாடுங்க உற்சாகமாய். அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இன்னொரு முறை. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறோம். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை இடத்தில் அங்கே வாசம் செய்வி. தைரியமா பாடுமா. ஓ, உம்மை உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். ஒரு முறை. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம்,
ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே சொல்லுங்க, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆமென். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பாடுங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே எழுந்தருள். ஆமென். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள். இன்னொரு முறை பரலோகமே முடிக்க போறேன். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றாக கூடி துதிக்கிற இடத்திலே தான் அவர் என்ன செய்வாரு? வாசம் செய்வார். அநேக சாட்சிகளை, அநேக காரியங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். துதி இருக்கிற இடத்துல அவர் வருகிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிமை இறங்கி மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக மூடிக்கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்க்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே கூட அவருடைய அக்கினி மகிமையை மூட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? துதிக்கணும். கர்த்தரை நோக்கி துதிக்கணும். கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது தான் அவருடைய மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம சேர்ந்து பாட போறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர்,
தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கினவர். ஹல்லேலூயா. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. பாடுங்க. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டா. அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் குரல் கேட்டா. ஆமென். ஓ, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார், துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஓ, இயேசுவின் முன் நடந்தாள், யோர்தானை வென்றலாம். இயேசுவின் முன் நடந்தாள், அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், தங்கச்சி விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஆமென். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. இயேசுப்பா. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாது. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே. ஹல்லேலூயா. அந்த உன்னத தேவன் உங்களோட இருந்தா ஒரு நன்மையும் நமக்கு என்ன செய்யாது. நிச்சயமா சொல்றேன், குறையாதுன்னு சொல்றவங்களுக்கு எப்பவுமே அது குறையாது. அதை நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க. என்ன சொல்றாங்க? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். உன்னத தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அதே 11:24 வாசிங்க. மார்க் 11:24 வாசிங்க. 11:24 வாசிங்க வேகமாய். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது 23 வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. அதுக்கு என்ன செய்யணும்னா உன்னத தேவன் உங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னத தேவன் உன்னோடு இருந்தால் அவர் நல்லவராக, சர்வ வல்லவராக உங்கள் மத்தியில் என்ன செய்வாரு? இருப்பாரு. நீங்களும் சொல்ல முடியும். அதனால தானே நம்ம எப்பவுமே பாடுவோம், நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்களேன், தேடி பாருங்களேன், பாடி பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன். இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு மட்டும் இல்ல, தேடுற ஊழியக்காரங்களுக்கு மட்டுமில்ல,
அவர் பட்சேபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறபடியினால், எல்லாருக்கும் ஒரே தேவனாக இருக்கிறபடினால், எல்லாருக்காகவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தவராக இருக்கிறபடினால், எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டவராக இருக்கிறபடினால், எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறபடினால், இன்றைக்கு அமர்ந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் நல்லவராக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு அருமையான பழைய பாடல், நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த பாட்டு நம்ம பல முறை நம்ம சபையில பாடிக்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும், இங்க என்னை போன்ற சில குறைவுள்ள மனிதர்கள் வந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்க, என்கிட்ட அடிக்கிற தடவை, நமக்கு வாழ்க்கையிலலாம் என்னையா இருக்கு, கர்த்தர் மட்டும் இல்லைன்னா, அவர் மட்டும் நம்ம நடத்தலைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? உண்மையா இல்லையா? நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து கேட்கும்போது, பெற்றுக்கொள்ளும் போது. ஆனால் அவங்களுடைய காரியங்கள் முடிஞ்ச உடனே நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கலட்டி விட்டுருவாங்க. ஆனால் நம்மளை கலட்டி விடாத ஒருத்தர் இருக்கிறார், நம்மளை அணைத்து கொள்ளுகிற ஒருத்தர் இருக்கிறார், நம்மளை சேர்த்து கொள்ளுகிற ஒருத்தர் இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்ட ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அதுக்காக தான் இந்த பாட்டு. அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பாடுமா? அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது. இன்னொரு முறை சொல்லுங்க. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா. கைகளை தட்டி, நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா. சொல்லுங்க. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உங்க துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. முக்கியமான ஸ்டான்ஸா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன்.
ஓஹோ எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா. ஓஹோ ஆயிரம் நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வே இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. உண்மையாவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல முறை சொல்வேன், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் இங்கே, நீங்களும் பார்க்குறீங்க. எத்தனையோ பெரியோர்கள் வருகிறார்கள் இங்கே, நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் எல்லாரை விட எப்போதும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, மனமகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது, அவருடைய நித்திய பேரின்பத்தை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறது எது என்று பார்ப்பீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். அந்த தேவனை நோக்கி இன்னைக்கும் நீங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்து ஜெபித்து அவருடைய வார்த்தையை கேட்டு போங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காகவும் பாடல் வேலைக்காகவும் நம் மத்தியில் இருக்கிற மதிப்புக்குரிய போதகர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தின் எங்களுக்கு காணிக்கையாய் கொடுத்து, இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தேடும்படியாய் இந்த காலை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பலருக்கும் கிடைக்காத சாக்கியம், பாக்கியம், கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கும்போது கோடான கோடி மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் மருத்துவமனைகளில் சுகவீனமாக இருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் நான் ஏன் பிறந்தேன், இந்த உலகத்திலே நான் ஏன் வாழ்கிறேன் என்று மன போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கோ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படிகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நீதியையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சரீர சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. சிறு கூட்ட மக்களாய் நாங்கள் மேலறையிலே துதிக்கும்படியான கிருபையை இந்த நாளிலே கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று உமக்கு மாத்திரமே தெரியும். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீர் உள்ளந்தரியங்களை பார்க்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிள்ளைகள். எங்களை நீர் வெறுப்பதில்லை ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர். எங்களுடைய பெற்றோர்கள் நேசிப்பதை காட்டிலும், உலகத்தில் எல்லாரும் நேசிப்பதை காட்டிலும் நீர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. யாரிடத்தில் சென்று எங்களுடைய குறைகளை சொல்லுவோம் ஆண்டவரே, யாரிடத்திலே நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குறைகளையும், ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவரே உம்முடையத்திலே மாத்திரம் நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சொல்லும் போது எப்படி ஒரு தாய் தான் பிள்ளை சொல்லுகிறதை கேட்கிறார்களோ அதே போல வந்திருக்கிற பிள்ளைகள் கேட்கிற ஜெபத்தை நீ கேட்டு அவர்களுக்கு மறு உத்தரவு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது மழையை பார்த்து பேர்ந்து போனால் போகும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவரே, கேட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஜெபித்தேன், ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சாட்சி சொல்லுகின்ற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே.
ஒருவேளை எங்களிடத்தில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம். எங்களுடைய பாவத்திற்கெல்லாம் நீர் கணக்கு தீர்ப்பீரானால் நாங்களுடைய சன்னதிலே நிலைநிற்க முடியாது ஆண்டவரே. ஆண்டுகளால் கடாப்பட்ட கரத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி இந்த ஆராதனைகளை நாங்களும் பரிசுத்த பிள்ளைகளாய் பரிசுத்தத்தோடு கலந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற எல்லாரையும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களோடு வாசம் பண்ணுகிற இம்மானுவேலராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாகவே நம்மோடு அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் சபையார் யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளுக்கென்று நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 143வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். நேரையில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், ஜாய் டிவி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கட்டாயமாக ஏற்கனவே நான் தியானித்த சங்கீதம் எங்க சபையிலும் கூட இதுதான் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். நிச்சயமாக நான் அதை மறுப்பதற்கில்லை. எங்களோடும் சேர்ந்து வேதத்தை இன்னொரு முறை வாசிப்பதில் தவறில்லை. அது உங்களை பாக்கியத்திற்குள்ளாக நித்தியத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்கும். அதில் குறிப்பாக இடையில நான் கொடுக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் 143வது சங்கீதத்தை வாசிப்போம். கடைசி வசனத்தை மட்டும் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து வாசிக்க, போதகர் உட்பட சேர்ந்து வாசிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 143 சங்கீதம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிக்கொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்களிலே எனக்கு பிடித்த தாவீதின் ஜெபம் 8வது வசனத்திலே அடங்கி இருக்கின்றது. அந்த 8வது வசனத்தை நாம் சற்று திரும்பி பார்க்க அறிவுறுத்தப்பட்டவனாய், ஏவப்பட்டவனாய், உங்களுக்கு பிரயோஜனமாய் உள்ள இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறவனாய் இப்பொழுதும் வாசிக்க கேட்போம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உமது கிருபையை கேட்க பண்ணும். இந்த உலகத்துல எது இல்லைனாலும் ஒவ்வொரு மனிதனாலும் வாழ்ந்து விட முடியும். ஆனால் அவருடைய கிருபை இல்லை என்றால் வாழ முடியாது. இந்த ஆலயத்தை நடத்துவதற்கு நிறைய பேங்க் பேலன்ஸ் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். நிறைய வெளிநாட்டு சப்போர்ட் கொடுங்க நான் கேட்க மாட்டேன், நிச்சயமா கேட்க மாட்டேன். ஆனா கிருபையை கேட்பேன். அந்த கிருபையின் ஈவாக அத்தனை காரியங்களும் எனக்கு வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்க, கர்த்தாவே, உமது கிருபையை அதிகாலையிலே கேட்க பண்ணும். அடுத்து என்னமா சொல்றாரு? உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமென். என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கீங்களா? நான் சொல்றேங்க, நீங்க கேட்டு மட்டும் பாருங்களேன். நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி வாழணுங்கிறத
அவர் புது கிருபை உங்களுக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னோட வாழ்க்கையில நான் இதை அபியாசப்படுத்துவது உண்டு. இங்க நிக்கிற சகோதரர் செல்வராஜ் பிரதருக்கு தெரியும். 4 மணிக்கு நான் எழும்புன உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு வேக வேகமா குளித்து விட்டு 4:45 போயிடுவேன். சில நேரத்தில் ஊழியத்துக்கு அவங்க ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புற வரைக்கும் டெய்லி கூட எனக்கு வசவு கிடைக்கும். உண்மையா இல்லையாங்க? டெய்லி எனக்கு வசவு கிடைக்கும். ஏன்பா லேட்டா வரேன்னு. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் கீழே இறங்கி வருவேன். அதே கிருபையை இன்னைக்கும் பற்றி பிடிக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் நடத்துறார். நீங்களும் சொல்லுங்களேன், தாவீதுக்கு அந்த கிருபை இருந்தது, இந்த ஊழியக்காரருக்கு அந்த கிருபை இருக்கிறது, என் மேலும் உமது கிருபை அதிகாலையிலும் இருக்க நான் கேட்பேன்னு சொல்லுங்க. அவர் நம்புற யாருக்கும் அவர் கிருபை தராம இருந்ததில்லை. இன்னும் கொஞ்சம் வாசிமா வசனத்தை முடிச்சிருவோம். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். வேற எங்க உயர்த்தினாலும் இந்த ஆத்துமா சோர்ந்து போகும், கெட்டு போகும், பட்டு போகும், அழிந்து போகும். ஆனால் தேவனிடத்துல உயர்த்தினா திரும்ப திரும்ப நீங்க அவருடைய கிருபையை பெற்ற ஜனமாக வாழ்வீர்கள். கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. தேவனிடத்தில் உம்முடைய ஆத்துமாவை எங்களுடைய ஆத்துமாவை உயர்த்துவேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஆமென். இது மட்டும்தான் செய்யறங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் அவர் நடத்த வேண்டிய வழிகளில் நடத்துகிறார். அவர் கிருபையிலே காலைதோறும் கேட்க பண்ணி இந்த ஊழியத்திற்கும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்ன செய்யணுமோ அதை எனக்காக அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறபடினால், அவர் கிருபையினால் இறங்குகிற தேவனாக இருக்கிறபடினால் இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே கிருபை உள்ள தேவன், அதே இரக்கமுள்ள தேவன், அதே தயவுள்ள தேவன் உங்களை நடத்த இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து என் கைகளை உயர்த்தி உம்முடைய கிருபை கேட்க பண்ணும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொன்னபோது ஒவ்வொரு நாளும் சுகம், பலன், ஜீவனை கொடுத்து காத்து வருகிறேன், நடத்தி வருகிறேன், தாங்கி வருகிறேன், ஏந்து வருகிறேன், தப்புவித்து வருகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த 8வது வசனத்தை குறிப்பாக எழுதி வைத்து இனி நான் காலைதோறும் அவர் கிருபைக்கு காத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் என் ஆத்துமாவை உயர்த்துவேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா சகல போராட்டங்களிலும் நீரே ஜெயம் எடுக்க பண்ணுகிறவராய், வெற்றியை தருகிறவராய், புதிய வழிகளை காட்டுகிறவராய் நீங்க இருக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேரம், என்ன நேரம் அது? காணிக்க கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஏசப்பா கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கணும். நான் எப்பவுமே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்வேன், மோசஸ் மாரியப்பனை விசுவாசிச்சு சர்ச்சுக்கு வராதிங்க, வேஸ்ட்டு. கர்த்தரை விசுவாசிச்சு நீங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு அது என்ன தேவையோ அது கிடைக்கும். அல்லேலூயா. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளுமே சுவாமி, ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளுமே சுவாமி. பாவிக்கு ஆவி கனியனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனியனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதான நேர்குண தயவு,
திட விசுவாசமும் சிறிதேனும் இல்லை. தேவ சமாதான நற்குணதயவும் திட விசுவாசமும் சிறிதேனும் இல்லை. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சாமி. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவா, நான் ஒரு கனியற்ற பால்மரம் அல்லவா. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவா, நான் ஒரு கனியற்ற பால்மரம் அல்லவா. மூக்கனி முகம் காண பெண் பெயர் அல்லவா, முழு நெஞ்சம் நிலை பெற்ற உவர் நிலம் அல்லவா. மூக்கனி முகம் காணா பெண் பெயர் அல்லவா, முழு நெஞ்சம் நிலை பெற்ற உவர் நிலம் அல்லவா. ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சாமி. தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், திரி அவியாமலே தீண்டிய ஏற்றும். தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும், திரி அவியாமலே தீண்டிய ஏற்றும். பாவ மோசங்கள் விளக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்து குறைகளை போக்கும். பாவ மோசங்கள் விளக்கிய மாற்றும், பரிசுத்த வரம் தந்து குறைகளை நீக்கும். ஆவியை அருளுமே சாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சாமி. அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நினைத்து பார்த்து கொடுக்கிறவனுக்கு திரும்ப கொடுக்க வல்லமையுள்ளவர் என்கிறதை அறிந்து, வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறவனே பாக்கியமுள்ளவன் என்பதை அறிந்து, நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே என்பதை அறிந்து, உற்சாகமாய் கொடுக்கிற மனதை உடையவனிடத்திலே தேவன் உற்சாகமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து, கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய கல்விகளிலும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் யாருடைய முகத்தையோ நிறத்தையோ பார்க்கவில்லை. இங்கிருந்து போடப்படுகிற வார்த்தையின் மூலமாய் இந்த ஊழியத்தை விளையச் செய்கிறேன். உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். உதார குணமுள்ள ஆத்துமாக்கள் செழித்த சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. எம்மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து அடுத்த ஆராதனைக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக மாதந்தோறும் நடைபெறுகின்ற உபவாச கூட்டம் இந்த மாதம் 4வது சனிக்கிழமை, எத்தனாம் தேதி கரெக்டா சொல்லுங்க பாப்போம்? 20 சத்தமா தான் சொல்லுங்களேன், ஏன்னா எனக்கு காது கேட்கல. 25 26? சரி, இப்பதான் கரெக்ட். 26ஆம் தேதி வழக்கம் போல் நடைபெறும் இந்த உபவாச கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்க மட்டும் கலந்துக்கிட்டு நீங்க மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகாதீங்க. எல்லா பேருக்கும் இந்த தகவல்களை நீங்கள் பரிமாற, இங்கே விடுதலை பெற்ற சாட்சிகளை அறிவிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளில் இன்னொரு காரியம் செய்வோம். என்ன செய்கிறோம்? அரிசி மளிகை பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது 60 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
அதற்கு இந்த மாசத்துல ஒரு 2 years வேலிட் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறோம். இந்த ஃபார்மை உங்களுக்கு நல்ல முறையில் நிரப்பக்கூடியவர்கள் நீங்கள் ஃபார்ம் பெற்றுக்கொண்டு செல்லலாம். இல்லை என்றால் அலுவலகத்தில் தகவல் சொல்லி போனால் அந்த உங்களிடத்தில் தொலைபேசியை அழைத்து உங்களுக்கான விவரங்கள் சேகரித்து கொள்ளப்படும். ஆனால் கட்டாயமாக அந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுப்பது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இது நிறுவனத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம ஊழியத்திலிருந்து இப்போ மருத்துவம் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற என் அன்பு மகள் ஃபில்லப் பண்ணா அந்த ஃபார்ம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கீழ்மாடியில் ஃபில்லப் பண்ண ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதனால இந்த ஆண்டு ஃபார்ம் உங்களுக்கு நல்லா ஃபில்லப் பண்ணக்கூடியவங்க கைகளை வாங்கி கொள்ளுங்கள். முடியாதவர்கள் அலுவலகத்தில் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பெயருக்கான ஃபார்ம் எழுதி வச்சிருவாங்க. நீங்கள் கூப்பிடும்போது அதனுடைய விவரத்தை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாக 3 மணிக்குள்ளாக கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணிக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. அது இந்த மாதம் இறுதிக்குள்ளாக ஃபில்லப் பண்ணுவது அவசியமாக இருக்கிறது என்பதை அறிய தருகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய ஊழியத்தில் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜாய் டிவியிலே 11 மணிக்கு என்ன செய்யப்படுகிறது? முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதே போல நம்முடைய யூடியூப் சேனல்ல நேரடியா லைவ் செய்யப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, தொடர்ந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களிலும் காலை 11 மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஜாய் டிவியில் வந்துட்டு இருக்கு. மாலை திங்கள் முதல் வெள்ளி வரை 7:30 மணிக்கு வந்துட்டு இருக்கு. இரவு 9:30 மணிக்கு நீங்க எல்லாம் ஓய்வுல இருக்கிற நேரம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மகிமை தொலைக்காட்சியிலையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுங்க. இதை குறித்து நீங்க கண்டிப்பா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு இடத்துல ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்குதுன்னா, ஒரு அரசாங்க திட்டம் வந்துருச்சுன்னா நம்ம அதை என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். ஆனா இது அரசாங்கத்தையே உண்டாக்கின ஒரு அரசாங்கம். அரசியல்வாதிகளை விட மேலான ஒரு பணியை நீங்க செய்யலாம். அல்லேலூயா. அதனால் இதை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மாத்திரம் நாம் தொலைக்காட்சிக்கு 1,15,000 ரூபாய் நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நீங்க நல்லா ஜெபிங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்க பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நாங்கள் தாங்கலாம் என்று நினைத்தால் என்னோடு கூட நீங்க கீழே போடக்கூடிய 9303833940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். சபை மக்களுக்கு எப்பவுமே என்னோட நம்பர் மனப்பாடமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆகையினாலே ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பிள்ளைங்களுக்குமே ஓரளவுக்கு ஃபீஸ் கட்டிட்டோம். நம்ம இடத்துல இருக்கிற 45 மாணவிகளில் இன்னொரு நம்ம பார்வையற்றோருடைய குழந்தைகள் 2 பேருக்கும், என்னுடைய பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிற மகள் உட்பட ஒரு 3 பேருக்கு, மொத்தம் 5 நபர்களுக்கு மட்டும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறது. ஏறக்குறைய 2,42,000 ரூபாய், 710 ரூபாய் தேவைப்படுகிறது. இதற்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை தொலைக்காட்சி ஆன்லைனில் இணைந்து கொண்டிருக்கிறவங்க நாங்கள் நேரடியாக கொடுக்கலாமா, அந்த ஸ்கூல் கல்லூரிகளுக்கே கொடுக்கலாமானா தாராளமாக நான் உங்களை வரவேற்கிறேன். அந்த பிள்ளைங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். பெண் பிள்ளைகள் ஆகையினால கல்வியிலும் சத்தியத்திலும் வளர்க்கப்படுவது அவசியமாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில். ஆகையினால் இதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உதவ வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பணியாளர்கள் நல்ல எனக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவர். அந்த பணியாளர்களின் சேவை நிச்சயமாக இந்த ஊழியத்தில் மோசஸ் மாரியப்பன் மட்டும்தான் சில நேரம் ஸ்கிரீன்ல வரார். அவரை மட்டும் கொண்டு இந்த ஊழியம் என்ன செய்ய முடியாது, நடக்காது. ஆகையினால இந்த பணியாளர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சம்பளங்கள், ஏன்னா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாது இருப்பாயாக. அதனால ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தினாலதான் என்ன செய்யணும்? பிழைக்க வேண்டும். ஆகையினால் கர்த்தருடைய கிருபையினால், இரக்கத்தினால் இதுவரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட சம்பள டேட், அவங்களுக்கு பேசின டேட்டை நம்ம லேட் பண்ணது கிடையாது. இனியும் லேட் பண்ணாம கொடுப்பதற்கு தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு ஜென்செட் சைலண்ட் ஜெனரேட்டர் என்ன செய்யணும்? வாங்கணும். அதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா கரண்ட் ஆரம்பிக்கும் போது போகுது,
நல்ல ஆராதனையில தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் போது போகுது, மெசேஜ் கொடுக்கும்போது போகுது. இப்படி பல காரியங்கள் இருக்கு. என்னதான் இன்வெர்டர் வசதி வைத்திருந்தாலும் சபையில உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே அது போதுமானதா இருக்காது. ஒரு சைடு ஸ்பீக்கரும் என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆயிடும். அப்படிதானே? அல்லேலூயா. ஆகையினாலே இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபை மக்கள் தயவு செய்து ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வெளியில போய் நம்முடைய சபையை குறித்தோ சபை காரியங்களை குறித்தோ நீங்கள் பேசாமல் இருங்கள். அது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நம்ம எல்லா காரியங்களையும் மனதில் வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கடந்த மாதம் கடைசி வாரத்தில் நம்ம விஷன் கேம்ப் ஒன்று நடத்தினோம். 2025 தரிசன முகாம் நம்ம ஜூன் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நடத்தினோம். எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று எனக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் அதிகமாய் கர்த்தரை அதிக துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அது நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, முழுமையாக இருக்கிறது. நீங்க அதை பார்த்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தரிசனம் அவர் கொடுப்பாரானால், திரும்ப செய்ய சொல்வாரானால் அடுத்த ஆண்டு நாம் பார்க்கலாம். என தேவன் சொல்லாத எதையுமே நான் என்ன செய்யறதில்லை, செய்வது இல்லை. ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஏன் குறிப்பாக என்னுடைய உடல்நிலைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய பிள்ளைங்க 3 மாவட்டங்களில் தங்கி இருக்கிறாங்க. 3 மாவட்டத்துக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நான் என்ன செஞ்சாகணும், போய் ஆக வேண்டும். சீக்கிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கேயே நம்முடைய பிள்ளைங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து சபை நிரம்பி என்னுடைய பிள்ளைகளோடு ஆராதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு தகப்பன் எத்தனையோ பிள்ளைங்க போய் வெளிநாட்டில் போய் வெளியூர்ல போய் சம்பாரிச்சு வந்தாலும் அந்த ஒரு நாள் 2 நாள் பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்படித்தானங்கய்யா? ஐயா போதகரையா, அப்படித்தானே? அந்த சந்தோஷத்தை விட அந்த தகப்பனுக்கு மேலான சந்தோஷம் எதுவும் இருக்காது. ஆகையினால என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருப்பதற்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நாம எழும்பி ஆண்டவர் நடத்தின விதங்களுக்காக, நடத்த போகிற விதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி துதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்புங்க. இத்தனை நாள் நடத்தி இந்த 7வது மாதத்திலும் நம்ம கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய இரக்கம். அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இந்த ஆலயத்துல நீங்க நிற்கும் போது அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்தியோடு தைரியத்தோடு நின்னீங்கன்னா இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளை இனி நீங்க என்ன செய்ய போறதில்ல, சந்திக்க போறதில்ல. உற்சாகமா பாடுமா? ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஏன்? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாசத்தை வென்று விட்டார். பாடுங்க. ஓ பாசமாய் சிலுவை பலியானார், பாசத்தை வென்று பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இன்னொரு முறை எல்லாம் சொல்லுங்க. கோட்டை, நீங்க இருப்பது ஆண்டவருடைய கோட்டைக்குள்ள, அவருடைய பலத்துக்குள்ள. இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. வாயை திறந்து சொல்லுங்க. தீங்கும் தீண்டாது. மலைகள் பாடுமா? மலைகள் குன்றுகள் விலகி மாறாது அவருடைய கிருபை, உம் கிருபை. ஓ மகிமை. மலைகள் குன்று விலகினாலும் மாறாது உம் கிருபை. அனாதி இழுத்துக் கொள்வார். ஆமென். சேர்த்து ஆமென். எல்லாம் பாடுங்க.
என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டு சேர்த்து அணைத்து சேர்த்து கொண்டு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லா வாயை திறந்து இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசர். எல்லா வாயை திறந்து தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாதே. 7வது மாசத்துல என்ன மறக்கல, இந்த வாரம் முழுவதும் நடத்தினார். இனி வரப்போகிற வாரம் முழுவதும் நடத்த போகிறார். செய்து விட்டி என்னை ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்து விட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஓ இரத்த கோட்டைக்குள்ளே எல்லா கைகளை தட்டி நான் நுழைந்திருக்கிறது இரத்த கோட்டை. நான் நிற்கிறது என் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்ட என் ஆலயத்தில் நிற்கிறேன். மீட்கப்பட்டவராய் நிற்கிறேன். எனக்கு எதுவும் நடக்காது, எந்த தீங்கு வராது. என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். என் மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெறும். அவருடைய கிருபை ஆயனை போல நடத்தும். நேசரின் ரத்தம் என் மேலே ஒழிக்கும். நெருங்காமல் சாத்தான் வராமல், ஓ அப்பாலே போ சாத்தானே என்று அன்றைக்கு அதற்றினரை போல இன்றைக்கும் எனக்கு எதிராய் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் அவர் எடுத்து போட முடியும். அவர் தோன்றுகிற சத்துருக்களை ஓ அப்பாலே போ சாத்தானே என்று அதற்ற முடியும். ஓ ரிபா ஷதா ரபா லகா ரபா நபா ரபா ரபா ரதா ரபா ரடா ரபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நான் நுழைந்திருக்கிறது இரத்த கோட்டை. இனி நான் தீங்கை கண்டு பயப்பட போகிறது இல்லை. இனி எனக்கு வர்ற பிரச்சனையை கண்டு நான் பயப்பட போறதில்லை. எனக்கு வருகிற போராட்டத்தை கண்டு பயப்பட போகிறது இல்லை. என்னை குறித்து மனிதன் பேசுகிற தவறான காரியங்களை குறித்து நான் பயப்பட போறதில்லை. ஏனென்றால் அநாதி சிநேகத்தால், ஹல்லேலூயா, கரங்களை தட்டி, அநாதி சிநேகத்தால் அநேக பிள்ளைகளை இழுத்து கொண்டிருக்கிற தேவன், சேர்த்து கொண்டிருக்கிற தேவன், உம் கல்வாரி ரத்தத்தினால் கழுவி இருக்கிற தேவன், உம் கல்வாரி ரத்தத்தினால் கழுவி இருக்கிற தேவன், ஜீவ ரத்தத்தினாலே ஜீவ ரட்சணிய செய்ய வந்திருக்கிறபடினால் இன்று என்னை நடத்துவீர். ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர். அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் சொல்லுங்க, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. முடிக்க போறேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிங்க. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து
செல்லுவே. சொல்லு. சிங்கத்தின் மேல் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. என் தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. இன்னொரு முறை. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நான் துதிக்கிற இயேசு, துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இயேசு எங்கள் ஆலயத்தின் மத்தியிலே வாசம் பண்ணி சிங்கத்தின் மேலே நடந்து போகக்கூடிய வல்லமையை கொடுப்பார். நேசரின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. என்னை இந்த உலக பிரகாரமான சாத்தான் அழுக வைக்க முடியாது. உலக பிரகாரமான சத்துரு வருத்தப்படுத்த முடியாது. உலக பிரகாரமான குடிவெறியின் ஆவி என்னை மேற்கொள்ள முடியாது. உலக பிரகாரமான இச்சைகளின் ஆவி என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த பலமுள்ள மனிதனும் என் தேவ பலத்திற்கு முன்னதாக நிற்க முடியாது. நான் நிற்கிறது இரத்த கோட்டைக்குள்ளே, அவருடைய அனுகிரகத்துக்குள்ளே. எந்த தீங்கும் அணுகாதுன்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையின்படி நீங்கள் காணியாட்சிகளை சுதந்தரித்தவர்களாய், தேசத்தின் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து போவீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இருக்கிறது இரத்த கோட்டைக்குள்ளே. நீங்க இருக்கிறது இரத்த கோட்டைக்குள்ளே. உங்கள் இரத்தத்தினால் அல்லவோ, அவர் இரத்தத்தினால் அல்லவோ. ஓ, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே சுகம் பெற்றிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே இதுவரை வழி நடத்தப்பட்டிருக்கிறேன். இன்னும் நான் நிற்பது இரத்த கோட்டைக்குள்ளே. என்னை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது சொன்னீங்கன்னா இந்த உலக பிரகாரமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி என் தேவன் உங்க வீட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்க கடன் பாரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்க பிள்ளைங்க திருமண வாழ்விலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்க ஆபீஸ்ல நீங்க சந்திக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். சிறைச்சாலை வழக்கு, கோர்ட்டு கேஸ் காரியங்களிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். விவசாய நிலங்களை பறி கொடுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற, வீட்டு நிலங்களை பறி கொடுத்து அழுது கொண்டிருக்கிற என் அன்பான பிள்ளையே, இன்றைக்கு அநாதி சிநேகம் உங்களை தேடுகிறது. அநாதி சிநேகம் உங்களை அணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாவியை நேசித்திருக்கிற இந்த தேவ பிள்ளைகளை நடத்துகிற அதே கர்த்தர் இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த ஆராதனையிலே கனெக்ட் ஆகியிருக்கிற, வெளியிலிருந்து கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் இயேசு தேடுகிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு தாங்குகிறார், இயேசு ஏந்த விரும்புகிறார். உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் இப்போ உங்க மேல. ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ஆகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாடுங்க. ரத்தம் ஜெயம், ஆகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனே. எல்லாருக்கும் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை. விடுதலை பெற்றவங்க நல்ல கரங்களை தட்டி நீங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து போகும்போது அந்த இரத்தத்தினால் தருகிற சுகம்
உங்கள் வீட்டில் வரும். அந்த இரத்தத்தினால் வருகிற மீட்பு உங்கள் வீட்டில் வரும். அந்த இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பின் சந்தோஷம் இப்பொழுதே உங்க வீட்டுக்குள்ளே இத்தனை ஆண்டுகள் தடைப்பட்டிருக்கிற, இத்தனை ஆண்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிற, இத்தனை ஆண்டுகள் கெட்டு போயிருக்கிற, இத்தனை ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டிருக்கிற எல்லாவற்றிலும் பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லாம் அந்த ஒரு வரி மட்டும் சொல்லுமா? உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா, என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இரவெல்லாம் பகலெல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. உங்க பேச்சு, உங்க மூச்சு எல்லாம் அவராக இருக்கும்போது உங்க இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாக்கிறது நிச்சயம். அந்த இரத்தத்தினால் வருகிற மீட்பை நீங்கள் அடைவது சத்தியம். இது தேவனுடைய ஆராதனை, இது தேவனிடத்தில் இருந்து வெளிப்படுகிற வார்த்தை. இந்த ஆராதனையை பார்க்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர் இரத்தாம்பர சிகப்பான பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் இன்றைக்கும் கூட நாம் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறபடினால், அதே இரத்தத்தில் தொய்த்து எடுத்து வெளுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒப்பாய் உங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் இன்றைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி உங்களுக்காக சிங்காசனத்திலே பரிந்து பேசி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான, தொழிலுக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேசரின் இரத்தம் என்மேல் பட்டிருக்கிறது. நான் இருக்கிறது இரத்த கோட்டைக்குள்ளே. இனி எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் நான் தோல்வியோ சமாதான குறைச்சல்களையோ காண மாட்டேன். என்னை தேவன் நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, வெளிநாட்டு பயணங்களுக்காக, மருத்துவ காரியங்களுக்காக, ஆண்டவரே ஒரு புதிய பிசினஸுக்காக நம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாதபடிக்கு நீங்க நடத்துங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த ஓய்வு நாளிலும் இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேக பேர் எனக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீங்க பார்க்குற இந்த ஊழியத்தை, நீங்க கேட்குற இந்த வார்த்தையை, எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்குகளை, தொலைக்காட்சி நிகழ்ச்சி குறித்ததான காரியங்களை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்பான விண்ணப்பங்களாய் நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். அது இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த நாட்களில் கூட்டம் முடிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் சற்றும் ஓய்வில்லாமல் அலைந்து கொண்டே தான் இருக்கிறேன். நேற்று இரவு கூட சென்னை பகுதியிலிருந்து பயணம் செய்து வந்து இன்றைக்கும் பிரசங்க பீடத்தில் நிற்க தேவன் கிருபை தந்திருக்கிறார்.
ஆண்டவர் கொடுத்த புத்தகம் தானியேலின் புத்தகத்தை என் கரத்துல கொடுத்தார். தானியேல்னாலே நிறைய நம்ம என்ன செஞ்சிருப்போம், தியானித்திருப்போம். அப்படித்தானே? நம்ம தியானித்திருப்போம், வெளியில கேட்டிருப்போம், இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆனாலும் அதற்குள் இன்னும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. 6வது அதிகாரம் 23வது வசனத்தை இந்த நாளிலே நான் மையமாக பின்பகுதியை வைத்து பேச ஏவப்பட்டவனாய் நிற்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை விளையச் செய்வாராக, உறுதிப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் இதான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அவன் தன் தேவனின் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீதை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தின் பேரில், ஒரு மிகப்பெரிய தாக்கீதின் பேரில் போடக்கூடாத இடத்தில் அவன் போடப்பட்டான். அப்படித்தானே? ஆனால் அவன் ஜெயித்ததற்கு, அவன் சேதமில்லாமல் பாதுகாக்கப்பட்டதற்கு, அவன் நாசமடையாமல் பாதுகாக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம்னால் அவன் தன்னில் ஒன்றும் சேதமில்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மோசஸ் மாரியப்பனும் சரி, ஒரு சில பார்வையில்லவர்களும் சரி, நீங்களும் சொல்லுவீங்க, ஆண்டவரை மட்டும் நான் பற்றி பிடிக்கலைனா, ஆண்டவர் மேல மட்டும் நான் கொஞ்சம் விசுவாசமா இல்லைன்னா, நான் எத்தனையோ இடத்துல விழுந்திருப்பேன் பிரதர், எத்தனையோ இடத்துல அடிபட்டிருப்பேன் பிரதர், எத்தனையோ இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் அந்த வார்த்தையை திரும்ப உங்களுக்கு அபியாசப்படுத்துகிறேன். கொஞ்சம் நேரம் மட்டுமில்ல, எல்லா நேரமும் நீங்கள் ஆண்டவர் மாத்திரம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி என்ன வராது? சேதம் வராது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட பலவிதமான நோய்களிலும், பலவிதமான ஆக்சிடென்ட்டிலும், பலவிதமான நஷ்டங்களிலும் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலைகளை கண்டு விசுவாசத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? மனம் தளர்ந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்களிடத்தில் அவிசுவாச வார்த்தைகள் வந்து விடுகிறது. அவிசுவாச மனிதர்கள் அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். அவிசுவாசத்தில் உள்ள உறவுகள் அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால், தானியேலை சேதப்படுத்தாமல் காத்துக்கொண்ட தேவ கிருபை, தேவ பலன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்க எப்போ தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டீர்களோ, எப்பொழுது தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டீர்களோ, எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு விட்டீர்களோ, எப்பொழுது தேவனை நம்ப ஆரம்பித்து விட்டீர்களோ, அப்பொழுதே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விடும். ஆனா நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு எதனால் தெரியுமா மேற்கொள்ள முடியும்? உங்கள் விசுவாசத்தினால். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும். கீழே இறங்கி போயிருந்தா என்ன நிலைமை ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடியினால் இந்த ஊழியம் பெயர் கெட்டு போய் தேவ நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அழகாய் கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை தானியேல் நினைச்சிருக்கலாம், சரி ஏதோ 3 வேளை ஜெபம் பண்ணோம், ஏதோ பொற்சலைய வனங்களை, ரைட்டு தான், சிங்கத்துல போடும் போதாவது ஆண்டவர் நம்ம கிட்ட வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு உள்ள இறங்கி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது? அவனுக்கு வாய் என்ன செஞ்சிருக்காது? சிங்கத்தினுடைய வாய் என்ன செஞ்சிருக்காது? கட்டி போட்டிருக்காது. ஆனா அவனுடைய விசுவாசம், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னோடு இருக்கிறவர் என்னை நடத்த காப்பாற்ற வல்லமையுள்ளவர் என்று நம்பினான். அவன் சேதம் ஒன்றும் இல்லாமல் இருந்தான். அல்லேலூயா. நான் சொன்ன பாத்தீங்களா, விசுவாசிக்கிறவங்களுக்கு யாருக்குமே
பிரச்சனை இல்லாம இருக்காது அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு ஒரு ஆளை காமிக்கணும்னா எரேமியாவின் புத்தகம், எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 38வது. ஏன்னா தானியேலை பத்தி நிறைய பேசிட்டோம், அதனால தெரிந்த மனிதனையே குறித்து சொல்லும் போது தெரியாதவங்களை பத்தி சொன்னா உங்கள் விசுவாசை இன்னும் பலப்படுவதற்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில சேதங்களை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. 38:2 வாசிக்கமா. இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக்கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு எங்க என்ன வந்துருச்சு? பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? சாதாரணமான பிரச்சனை இல்லைங்க, சாதாரணமான பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் விசுவாசத்தை விட்டுட்டு ஓடுறீங்க, விசுவாசத்தில் வலிவி போகிறீங்க, விசுவாசத்தில் நலிவி போயிருங்க, விசுவாசம் இல்லாம பல காரியத்துல சேதப்பட்டுட்டு திரும்பி வாரீங்க. நான் சொல்றேன், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே, விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஓடுனீங்கன்னா அவன் விசுவாசத்தில் சேதமாகலைனா, இப்ப வாசிக்க போற எரேமியா சேதமாகலைனா, நீங்கள் அமர்ந்திருக்கிற, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பமும் கூட இனிமே என் குடும்பத்துல இப்படி வந்துச்சுன்னு சொல்லி எந்த ஊழியக்காரங்கிட்டையும் போய் அழமாட்டீங்க. கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். சரி, இதை புரிய வைக்கணும்ல, சும்மா நான் சொல்லிட்டு போயிட்டா என்ன ஆகிறது? 4வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும், இந்த மனுஷன் கொலை செய்ய உத்தரவாக வேண்டும். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது தப்பா கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா மறைக்காம சொல்றது அவனுடைய வேலை. சொல்லிட்டான். ஆனா உண்மை சில நேரத்துல சில காரியங்கள்ல நல்லதா சொல்லும் போது ஏற்றுக்குவான். ஆனா இவன் செய்யற பாவத்தையோ அக்கிரமத்தையோ கண்டிச்சு உணர்த்தும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்கே அதான் நடக்குது. இவன் கொல்லப்படுவதற்கு உத்தரவாக வேண்டும். சரி, தொடர்ந்து வாசிமா. இன்னும் 2 வசனம். என்றால் இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷரிடத்தில் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான். அப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்றான். ஆனா சொல்றான், அப்படியெல்லாம் வார்த்தையெல்லாம் விட மனுஷனுடைய நல்ல காரியம் தான் முக்கியம். அவன் மனுஷனுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லாம கேட்டான வார்த்தையை பேசுறான். உடனே ராஜா ரொம்ப அறிவாளி என்ன சொல்றாரு? வாசிமா. அப்பொழுது சிதேக்கியா ராஜா இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். சில நேரத்தில் அப்படித்தான் ராஜா ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ற தரியு ராஜாவும் கூட அப்படித்தான் இருந்தான். அப்படித்தானங்க அங்க போட்டிருக்கு. தரியு ராஜாவுக்கு ராத்திரி முழுக்க என்ன செய்யல? தானியேலை ஒப்பு கொடுத்த பிறகு தூக்கம் அல்ல. இவன் என்ன சொல்றான்? பிரபுக்கள்லாம் மந்திரி எல்லாம் சொல்லிட்டியே. மந்திரி சொல்லிட்டா மறுப்பே கிடையாது. நம்ம மந்திரி இல்ல, நம்ம மந்திரி சொல்றது தமிழமாவே கேட்க மாட்டாங்க. அப்படித்தானேயா மந்திரி? ஆமாங்கய்யா. சரி, வாசிங்கய்யா. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மோனியாக்கியவின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். அந்த துறவுல எப்படி இருந்துச்சு? எரேமியாக்கு இட்லி, தோசை, வடை, காஃபி எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சு. அப்படிதானங்க? வாசிருமா, தொடர்ந்து வாசிமா. 7வது வசனத்தை முடிச்சிருவா. எரேமியாவின் கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான். ஆனா அந்த நேரத்திலும் நான் விசுவாசிக்கிறேன், எரேமியா விட்டு விடல. எரேமியா விசுவாசத்தை என்ன செய்யல? விட்டு விடல. என்ன நடக்குது தெரியுமா? இவன் ஒருத்தர் ராஜா கிட்ட போய் இவனை குறித்து தகவல் சொல்றான். என்ன நடக்குது? 11வது வசனத்திலிருந்து வாசிப்பேன். நீங்க வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாத்துக்கங்க, நேரம் இல்ல. அப்பொழுது எபெத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து
கிழிந்து போன கரெக்ட் தான், தைரியமா படிங்க. பழம் புடவைகளையும், பல புடவைகளை. அப்ப எவ்வளவு நிகழும் அந்த குழி ஆழமா இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். நம்மளா இருந்தா பயத்துல என்ன செஞ்சிருப்போம்? செத்து போயிருப்போம். அப்படித்தானுங்க? ஒண்ணுமில்ல, நல்லா பழகின வீடுதான், நம்ம குடியிருக்கிற வீடுதான். கரண்ட் போச்சுன்னா எம்மா எம்மா சொல்றீங்களா இல்லையா? எங்கடி வச்ச தீப்பெட்டிய, எங்க வச்ச லைட்ட, இந்த நேரம் தான் இந்த செல்லுல ஒழுங்கா லைட் எரியாது. ஆனா அவன் எதுவுமே சொல்லல, உள்ள ஜெபித்துக்கிட்டே இருந்திருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, 12வது வசனத்தை வாசிங்க. கிழிந்து போன அதுல இருந்தே வாசிருங்க. கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவேளை இறக்கிவிட்டு எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனின் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம்புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்கல்ல கட்டிக்கோ. எப்படி? அக்கல்னா என்னதுங்க? கம்பு கூட்டுல. ஒரு மனுஷனுக்கு பலம் எங்க இருக்குன்னா கம்பு கூட்டுல தான் இருக்கு. ஏன்னா அங்கதான் ரெண்டு கையும் சரியான முறையில் என்ன செய்ய முடியும்? வச்சு கட்ட முடியும். அல்லேலூயா. ஒருத்தனை கட்டணும்னா கூட என்ன கட்டுறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லேசா வேற பாசம் மாதிரி வந்தவன நம்ம ஆளுங்க 2 பேரும் பிடிச்சி கட்டினாங்க. எங்க கட்டினீங்க? கயிறை வச்சு கம்பு கூட்டை பிடிச்சி சேர்த்தாப்புல போஸ்ட் மரத்துல. சரி, போட்டோம், வாசிங்க. கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, சில நேரங்களிலே ஆண்டவருக்காக ஓடும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது பிரச்சனைகள் வரும். ஆனால் விசுவாசத்தில் மட்டும் குறைவில்லாதவர்களாக இருந்தால், தானியேல் தூக்கிவிடப்பட்டதைப் போல, எரேமியா தூக்கிவிடப்பட்டதைப் போல, என் தேவனால் நீங்களும் விசுவாசத்தினால் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்படுவீங்க. புரிஞ்சா நல்லா கையை தட்டுங்க. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சில நேரங்களில் நான் நிக்கணும் தான் நினைக்கிறேன், என்னால நிக்க முடியல. நான் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கணும் தான் நினைக்கிறேன், பற்றி பிடிக்க முடியல. மேற்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை, மேற்கொள்ள முடியாத அளவுக்கு கடன், மேற்கொள்ள முடியாதவர்களுக்கு போராட்டம். அதனால ஏதாவது செய்யலாமா? கண்டிப்பா செய்யக்கூடாது. என் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பாத்தீங்களா, விசுவாசத்தினாலதான் அவனில் ஒன்றும் சேதம் இல்லாம இருந்துச்சு. நான் யோசிப்பேங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து கேட்டுட்டு, எந்த பிரச்சனையை குறித்தும் ஒரு தெளிவான முடிவோடு ஓட்டத்தில் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பேன் விசுவாசத்துல. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறீங்க, சின்ன சின்ன சரீர குறைபாடுகளை தவிர வேற எந்த அளவுக்கும் இதுவரைக்கும் ஊழியத்தை ஸ்தம்பிக்கிற அளவுக்கோ, என்னை ஸ்தம்பித்து போகிற அளவுக்கோ வந்ததில்லை. இதுக்கு காரணம் என்ன? பெரிய பலம் இல்லை, பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, பெரிய பணம் இல்லை, விசுவாசம் தான். இன்னைக்கு நீங்க சொல்லணும், அந்த எரேமியாவை தூக்கி போட்டாலும் அவனுடைய விசுவாசத்தில் மேலே கொண்டு வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார் என்றால், அந்த தானியேலை சிங்கத்தின் கவியிலே தாக்கீதின் பேரில் போட்டாலும் அவனை பாதுகாப்பதற்கு அவன் விசுவாசம் உதவி செய்யும் என்றால், இன்னைக்கு என்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்கு, என் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு, என் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு என் விசுவாசம் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். நீங்க சொன்னீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், எது எதெல்லாம் உங்களுக்கு சேதமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எது எதெல்லாம் உங்களுக்கு நாசமா இருக்குன்னு நினைச்சீங்களோ, எல்லாமே திரும்ப திரும்ப என் தேவனால் கொடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இல்ல பிரதர், உங்களுக்கு சூழ்நிலை தெரியாம தெரியுறீங்க பிரதர். 4 வருஷம் ஆச்சு அவ விட்டுட்டு போய், என் புருஷனே 4 வருஷம் ஆச்சு, என் குடும்பம் பிரிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைக்கு முடியாதுன்னு சொல்லி எத்தனை காரியம் வேண்டும் என்றால் இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர், உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்திருக்கு இல்லையா? அந்த விசுவாசத்துல தானே தானியேல் சேதமாகலன்னு இப்பவும் படிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசத்தினால தானே பழைய துணியை வச்சு கட்டி மேலே கொண்டு வந்து திருப்ப காவல் சாலையின் முற்றத்திலே நிறுத்தப்பட்டான் என்றால், அவன் சொன்னதன்படியே பாபிலோன் தேசம் பிடிபட்டது என்றால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிற நீங்கள் இனி ஒரு சேதமும் அடைவதில்லை. நமக்கு சுதந்திரிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா உலக சூழ்நிலையை பார்த்தோன்னே என்ன வந்துருது? பயம் வந்துருது. பேதுருக்கு அப்படித்தானே பயம் வந்துச்சு. நீரே ஆனால் நானும் கூட நடந்து வரட்டுமா? நான் பாப்பான்னாரு ஆண்டவர். கொஞ்சம் அவிசுவாசம் வந்துச்சு. ஐயரே, நான் மடிந்து போகிறேன் என்றான். நான் சொல்றேன், இல்ல, தேவனை நோக்கி பார்த்த நான்
தேவனிடத்தில் விசுவாசம் வைத்த நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டேன்னு சொல்லுங்களேன். பாடுகள் இருக்குங்க, பிரச்சனைகள் இருக்குங்க, ஆனா கர்த்தர் நன்மை செய்யாம, உங்க விசுவாசத்துக்கு பலன் கொடுக்காம, உங்க விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்காம, உங்க விசுவாசத்தினால உங்களை ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டாருங்க. அதுக்கு இந்த மோசஸ் மாரியப்பன் சாட்சி, எத்தனையோ ஊழியக்காரங்க சாட்சிங்க. பவுல் ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரன், அப்படிதானங்க? வேற ஏதாவது மாற்றம் இருக்கா இதுல? கமானியருடைய பாதத்தில் உட்கார்ந்து நன்கு வேதத்தை படித்த ஒரு மனிதன், இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவருக்கு வந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல நடக்க 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 பயங்கரமான போராட்டம். அதை கூட கொஞ்சம் லேசா வசனத்தின் அடிப்படையிலே வாசிச்சுட்டோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போமே, நல்லா இருக்கும். 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதே சமயத்துல தேவனை விசுவாசித்து தேவனுக்காய் ஓடுனதுனால அதிகமாய் அடிக்கப்பட்டவனும் அவன்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரங்களில் விசுவாசத்தில் நீங்கள் பிரயாசப்படுகிற காரியத்தில் உங்களுக்கு அடி உண்டு, அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, போராட்டம் உண்டு. நீங்கள் ஏற்றுக்கொண்டுகிற காரியத்தில் பலகீனப்படுத்தும், தோல்வி அடைய செய்யும். ஆனாலும் நான் சேதமாக மாட்டேன், என்னை தூக்கி எடுப்பார், என்னை மீள வைப்பார், என்னை அதே இடத்துல நிறுத்துவார் என்று சொன்னால் என் தேவனால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நம்பிக்கை தாங்க என்னுடைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குது பாருங்க. பவுலுக்கு இன்னும் சொல்றார் பாருங்க, அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டேன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். ஆமென். பாத்தீங்களா, அதிகமாய் காவல்ல கூட இருந்த ஒரு மனிதன். எதுக்கு? அவருடைய விசுவாச வார்த்தையை சொன்னதற்காக, அவர் மேல் விசுவாசமாய் இருந்ததற்காக. வேற ஏதாவது தப்பு செஞ்சாரா பவுல்? சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கும் போது ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை தள்ளி வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம், கலட்டி விடலாம், உனக்குரியதை தர மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குரிய பங்கு இந்த உலகத்துக்குரிய பங்கு இல்ல, நித்தியத்துல பேரின்பத்தை கொடுக்கிற ஒரு இட்டர்னல் காட் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அதைத்தான் பவுல் நம்பி திரும்பவும் பேசினான், திரும்பவும் கைதூக்கி விடப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அநேக முறை காவலில் இருந்தேன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் சாவுக்கே போயிட்டு வந்தாராம். இதை நீங்க படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில படிக்கலாம். தூக்கி போட்டுருவாங்க, கொன்னுட்டோம் நினைச்சு தூக்கி போட்டுருவாங்க. படிச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா? தரன்னு இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே கொன்னுட்டேன்னு போட்டுருவான். அந்த பவுல் திரும்ப அவனுடைய விசுவாசத்தில் எழுந்திருத்தது உண்மை என்றால், அதே விசுவாசம் இன்றைக்கு நான் வைப்பேன் என்று சொல்லும் போது, விசுவாசம் சேதப்படுத்துவதற்கல்ல, விசுவாசம் உங்களை சரிப்படுத்துவதற்கு. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாசிங்க. யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறிந்தேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன். என்ன சேதத்தில் இருந்தார்? கப்பல் சேதத்துல. அதோட இன்னும் சொல்றார் பாருங்களேன், கொஞ்சம் முக்கியமான வார்த்தை. வாசி மக்களே. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். எப்படி இருந்திருக்கும் வாழ்க்கை? எப்படி இருக்கும் வாழ்க்கை சொல்லுங்க. அப்பமும் அவனுக்கு இருந்த பாரம் விசுவாசம் உள்ள சபைகளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் தான். நமக்கு அப்படி இருக்கா? நானே இப்படி ஆண்டவரை தேடி வந்ததுனால என் நிலைமையே தரிகணத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்க நிலைமை கடைசி வரைக்கும் தரிகணத்தான் போடும். ஆனா நான் சொல்றேன், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை ஏற்படுத்தினவர், என்னை உண்டாக்கினவர், என்னில் ஒன்றும் சேதம் வருவதில்லை என்று சொன்னவர், தானியேலில் சேதம் இல்லாததை பார்த்து ராஜா பிரமித்து போனதை நான் கேள்விப்பட்டு படிக்கிறேன் என்றால், ஏன் சேதம் ஆகவில்லை என்பதை என்னை ஒடுக்கினவர்கள் காணும்படி என் தேவன் செய்வார் என்று சொன்னான். நீங்க விசுவாசத்தில் பலப்படுவீங்க. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிருங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், அநேக தரம் பிரயாணத்தில் இருந்தேன், ஆறுகளால் வந்த மோசம்,
கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் களவாணிகளால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்திலே உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை மோசம்! ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே நீங்க சொல்றீங்க சாக்கு, நானும் விசுவாசிக்கணும் தான் பிரதர் நினைக்கிறேன், நானும் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரணும் தான் பிரதர் நினைக்கிறேன், வீட்டுக்கு ஆள் வந்துச்சா அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்றேன், சேதமாய் போயிரும். நீங்க எந்த வீட்டுக்காக ஓடுறீங்களோ, எந்த மனுஷனுக்காக ஓடுறீங்களோ, அந்த மனுஷன் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களை சேதம் தான் படுத்துவான். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை தேடி அவரை விசுவாசித்து அவரை நீங்கள் தேடிக்கொண்டீங்கன்னா, எந்த வீட்டுக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய பணியை என் தேவ தூதர்களை கொண்டு உங்களுக்காக செய்து முடித்திருப்பார். கரங்களை தெரிவிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது கூட நிறைய பேருக்கு சாக்கு போக்கு. சர்ச்சுக்கு வந்தாதான் விசுவாசத்திலே நிக்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? 24 மணி நேரமும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு, ஆண்டவருடைய பாடலோடு தூங்கி கொண்டிருக்கிற எங்களை போன்ற ஆட்களையே சில நேரங்களில் இச்சைகளிலும் பாவத்திலும் காம விகாரத்திலும் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான் சத்துரு. உண்மையா சொல்றேன், இன்க்ளூடிங் மோசஸ் மாரியப்பன் உட்பட. ஆனா சேதமாக அவன் நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? எண்டு வரைக்கும் போனாலும் முடிவை கர்த்தருடைய கரத்திலே நாம் பெறுவோம். ஆகையினால் இந்த விசுவாசத்தினால் இவை எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று நிற்கிறேன். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தினால் சேதமடையாம நிற்கிறேன். சாதாரணமா நினைக்காதீங்க, எல்லாம் களைத்து போட்டு விடும், எல்லாம் களைத்து போட்டு விடும். ஆனால் பவுல் எல்லாவற்றையும் விட அவன் எதற்காய் பாரம் கொண்டான்? தொடர்ந்து வாசிமா. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற அதான் விசுவாசம். உங்களுக்கு இருக்கா? நம்மளை குறிச்சே விசுவாசிக்க முடியல, நம்ம எங்கிட்ட சபையை குறிச்சு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நம்ம விசுவாசத்தை விட்டுருவோமே. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன போராட்டம், இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், உங்க விசுவாசம் சேதமாகி கிடக்கிறது. அதை சரிப்படுத்துவதற்கு சூழ்நிலைய நான் காரணமா காட்ட மாட்டேன். நிர்வாணத்திலும் குளிரிலும் கள்ள சகோதரர்களும் சுய ஜனத்திலும் தூக்கம் இல்லாம கிடக்கிற நேரத்திலும் பவுலால் விசுவாசிக்க கூடுமானால், சிங்க கவியிலே போடுகிற வேளையிலும் தானியேல் விசுவாசிக்க கூடுமானால், சிறைச்சாலையின் துறவுக்குள்ளே அவனுக்கு நீங்க அந்த எரேமியா குறித்து நீங்க வாசிக்கும் போது நீங்க கொஞ்சம் 8ஆம் 9ஆம் வசனத்துல தொடர்ச்சியா வாசிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு காரியம் இருக்கும். அவனை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போக சொல்லுவான் தெரியுமா? ராஜா 30 பேரை கூட்டு போக சொல்லுவான். அப்ப எவ்வளவு பெரிய பள்ளம் இருந்திருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவை எல்லாவற்றிலும் அவனை சேதமில்லாமல் காப்பாற்றுவது அவருடைய விசுவாசம் என்றால், தேவ வார்த்தையை நான் சொல்லிட்டேன், போட்டா போடட்டும், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இருந்த அவனை தூக்கி ஆண்டவர் விட்டார் என்றால், இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன், உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. பவுல் பாத்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் அவனே சொல்கிறான், எத்தனை காரியம். இது எல்லாவற்றிலும் மீண்டு வந்ததற்கு என்ன காரணங்க? விசுவாசம். சரி, அதுல கடைசி வசனம் என்னமா சொல்லுது? வாசிமா அந்த அதிகாரத்துல கடைசி வசனம். ஏன்னா இதெல்லாம் கூட நம்ம ரொம்ப அடிக்கிறதோ கேட்டுட்டோம். சபைகளை குறித்த பாரம் நாள்தோறும் என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சபையை இடிக்கிறதுக்கு பாடுபடுற ஆட்கள்லாம் உண்டு. அப்படித்தானங்க? இங்க வரும்போது சபை சபை சபைங்கிறது, அங்கிட்டு போனா ங்கிறது என் வாயில சொல்லப்படாது சில விஷயத்தை. சரி போகட்டும், கடைசி வசனம். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு, நான் பவுல் சொல்றாரு அவருடைய நிலைமையை பத்தி, கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, விசுவாசம் மட்டும் இருந்தா உங்களுக்கு ஒரு கூடை இருக்கும், உங்களுக்கு ஒரு மதிலை தாண்டுகிறதுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசம் இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியும்? முடங்கி போவீங்க.
நான் சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் முடங்கி போறதற்கு அழைக்கப்படல, சேதப்படுவதற்கு அழைக்கப்படல. கூடையில வச்சு காப்பாற்றுகிற தேவன், எனக்கு கூட கொடுக்கிற தேவன். சொன்ன சொல்லின்படி அவரில் நிலைத்திருக்கும் போது அவர் என்னில் நிலைத்திருப்பார், என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். சூழ்நிலையை பார்த்து நான் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா சொல்றேன், பவுலுக்காக ஒருத்தன் எழும்பினான், எரேமியாவுக்காக ஒருத்தன் எழும்பினான், தானியேலுக்காக ஒருத்தன் எழும்பினான். உங்களுக்காகவும் உங்கள் விசுவாசத்தை பார்த்து, உங்கள் விசுவாச வைராக்கியத்தை பார்த்து, உங்கள் விசுவாச பலத்தை பார்த்து, உங்கள் விசுவாச வர்த்திப்பை பார்த்து, உங்க குடும்பம் நீங்க சேதமாக கூடாது என்பதற்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்படி இல்லைங்க, அவனை போய் நம்ம பாதுகாத்து என்ன செய்ய, அவன் தான் நம்மகிட்டே வந்து தோத்திரம் போடுவான், வேற எங்கேயும் போவானே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டா எந்த மனுஷனும் உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், நிச்சயமா விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா விதத்திலையும் நெருக்கம், எல்லா விதத்திலையும் போராட்டம், உங்க விசுவாசத்தை வலுவ பண்ணுகிற காரியம், சோர பண்ணுகிற காரியம், விழ பண்ணுகிற காரியம் இருக்கும். எந்த தீர்க்கதரிசி, எந்த அப்போஸ்தலர் வேணாலும் பாருங்க, இல்லாம இருக்காது. ஆனா அதை மேற்கொள்ளணும்னா உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் உண்மை உள்ளதா இருக்கணும், பற்றி கொண்ட விசுவாசமா இருக்கணும், சோர்ந்து போகாத விசுவாசமா இருக்கணும், சூழ்நிலைகளை பார்க்காத விசுவாசமா இருக்கணும். அப்படித்தாங்க தீர்க்கதரிசி எல்லாம் பார்த்தாங்க. சூழ்நிலைகளை அவங்க என்ன செய்யல, பார்க்கல. சிங்கத்துக்குள்ளேயே போட்டாச்சு, இனி நம்ம அவரை தேடினா என்ன, தேடாட்டா என்ன, எலும்பு போய் நரம்பு போய் சாவம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பான், செத்திருப்பான். இன்னைக்கு நீங்கள் நானும் என்ன செய்யப்படும், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன் பாடி இருக்க மாட்டான். பவுல் இத்தனை மலையிலையும் இத்தனை வெயிலையும் இந்த சத்தியத்தை சொல்லணுமா அப்படின்னு இருந்தானா, அவனுக்கு அடுத்த தேசத்துல போறதுக்கு கூடக்குள்ள வச்சு காப்பாத்தி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர், நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க, நான் விட்டுற மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கும்போது உங்களை எப்படிங்க அவர் காப்பாத்தாம இருப்பாரு சொல்லுங்க. எரேமியா பாத்தீங்களா, பழைய துணி, பல காரியங்கள், பல பேர் சேர்ந்து அவனை தூக்கி விட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன், என்ன தூக்கி விடுறதுக்கு தான், ஏன் விசுவாசத்துல நான் நிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் சொல்லுங்க, அவர்கள் விசுவாசம் அவனை சேதப்படுத்தலைனா என்னுடைய விசுவாசம் என்னையோ என் குடும்பத்தையோ என் பிசினஸையோ என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேனே. ஆதியாகமங்களின் புத்தகம், எப்பவுமே இந்த மோசஸ் மாரியப்பன் ஆதியாகமத்தை தொடாம ரொம்ப முடிக்கிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு விசேஷம் இருக்கு, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அந்த ஆதியாகமத்துல இருக்கு. 41வது அதிகாரம் யாரு, 41வது அதிகாரம் யாரு, யோசேப்பு. யோசேப்புக்கு வந்த பிரச்சனையை விட உங்களுக்கு எனக்கு வந்துருச்சா? அவனை எத்தனை வருஷம் சிறைச்சாலையில போட்டாங்க, எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், 2 வருஷம். அல்லேலூயா. எத்தனை வருஷம், 2 வருஷம். அல்லேலூயா. போட்டவனே அவன் திரும்ப கொண்டு வர்ற காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிருவோமே. ஏன்னா விசுவாசத்தை விடாம இருந்தான். அங்க போயும் அவன் தேவனைத்தான் என்ன செய்தான், தேடிக்கொண்டிருந்தான். அங்க போயும் அவன் சொன்ன தேவன் சொன்ன வேலையை தான் செய்து கொண்டிருந்தான். 14வது வசனத்தை வாசிமா, 14வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்பான். ஏன்னா நிறைய பேசிட்டு அதை குறித்து. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவர்களை எங்க இருந்து தான் கொண்டு வந்தாங்க, காவல் கிடங்கிலிருந்து. அப்படியே அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு, அப்படியே தாடி நெஞ்சு வரைக்கும் தொங்க விட்டுக்கிட்டு, அப்படித்தானங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கூட்டு வருவாங்க. சொல்லுங்க, ஆமாவா? அப்ப நீங்க பைபிள் படிக்கலன்னு அர்த்தம். சரி வாசிருமா. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு, அவன் சவரகன் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, ஆமென், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்றைக்கும் கூட உங்கள் விசுவாசத்தில் சூழ்நிலைகளை பார்க்காமல் நிலைத்திருப்பேன் என்று தீர்மானம் பண்ணினால், என்னை நான் பிடித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறபடினால், அவரை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை என்பதை அறிந்திருக்கிறபடினால், நான் விசுவாசிப்பேன் என்று நீங்களும் கூட தீர்மானம் எடுக்க கூடுமானால், உங்களுக்கும் சவரகம் செய்து உங்களை சுத்திகரிக்கிற ஆண்டவர், உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிற ஆண்டவர், உங்களை கை தூக்கி விடுகிற ஆண்டவர், உங்களை யோசேப்பை போல ராஜாவாக மாற்றுகிற என் ராஜாதி ராஜா சொல்கிறார், உன் விசுவாசத்தை மட்டும் பலகீனப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள.
ஒரே ஒரு தீர்மானம் தான் நீங்கள் எடுத்துட்டு போன இன்னைக்கு இந்த சர்ச்சில் இந்த 7வது மாசத்துல சொல்லியிருக்கார் பிரதர். தானியேலை காத்ததும் அவன் விசுவாசம், எரேமியாவை காத்ததும் அவன் விசுவாசம், பவுலை காத்ததும் அவன் விசுவாசம், யோசேப்பை காத்ததும் அவன் விசுவாசம், என்னை காப்பாற்ற போகிறதும், என்ன சொல்லுங்க, என்னை காப்பாற்ற போகிறதும் விசுவாசம். ஐயா, விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதனாலும் ஒரு நாளும் தேவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தினாலதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது சாத்தானுக்கு என்ன செய்யும் தெரியும். தெரியுமா தெரியாதா? சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தெரியும்ல, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், இல்லைன்னா இங்கிருந்து விழுந்து குதியும், உங்களுடைய தூதர்கள் தாங்கிக் கொள்வார்களா என்று ஏந்துவாங்கன்னு போட்டிருக்குல்ல, பாப்போம். அப்படிதான் சத்துரு பேசும் நம்ம கிட்ட. ஓ, வாரம் சர்ச்சுக்கு போற இல்லையா, இந்த வாரம் மோசத்துக்கிட்ட ஒரு 2000 ரூபாய் கேளு, கொடுப்பாரான்னு பார்ப்போம். அப்படிதான் பேசும். அதுக்காக வந்து நீங்க என்கிட்ட 2000 ரூபாய் கேட்க கூடாது. கேட்பீங்களா? கேட்கக்கூடாது. விசுவாசத்துல நீங்க காத்துருங்க, ஜெபிங்க. ஆட்டோமேட்டிக்கா நானே கூப்பிட்டு, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் என் மூலமாகவோ யார் மூலமாகவோ கர்த்தர் செய்ய வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் அப்படி உங்களுக்கு சில காரியங்கள் நடந்திருக்கா இல்லையா? நீங்களே சில சாட்சி சொல்லி இருக்கிறீங்க, நான் இதை எதிர்பார்த்து போனேன், இந்த இடத்துல இது கிடைக்கும்னு நான் போகவே இல்லை, ஆனா ஜெபம் பண்ணிட்டு போனேன், விசுவாசித்து போனேன், கர்த்தர் என்ன நடத்துறார். இதையும் பார்க்குறீங்க, அந்த சத்தத்தையும் கேட்குறீங்க, ஆனா அந்த சத்தத்தை அதிகமாக கவனிக்கிறீங்க, தேவ சத்தத்தை சில நேரங்களில் என்ன செஞ்சுறீங்க, விட்டு போடுறீங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், என் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடிக்கு, என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, என் தொழிலை சேதப்படுத்தாதபடிக்கு, இந்த ஊழியத்தை சேதப்படுத்தாதபடிக்கு நடத்துகிற ஆண்டவரை இப்போ நான் உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசிக்கிறேன். தானியேலின் விசுவாசத்துக்கு பதில் வந்ததென்றால், எரேமியாவின் விசுவாசத்துக்கு பதில் வந்ததென்றால், பவுலின் விசுவாசத்திற்கு பதில் வந்ததென்றால், என்னோட விசுவாசத்துக்கு பதில் வரும்னு சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன காரியத்துல நீங்க சேதத்தையோ தடுமாற்றத்தையோ போராட்டத்தையோ கண்டிருந்தா கூட, எந்த காரியமா வேணாலும் இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர், இப்ப என்னோட சேர்ந்து எழுப்பி நின்று ஜெபிங்க. கர்த்தர் உங்க விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாம் எழுப்பி நிற்போம். விசுவாசம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில தேவை. அதுலயும் கண் பார்வை இல்லாதவங்க நமக்கெல்லாம் ரொம்பவே அதிகமான விசுவாசம் வேணும். நான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியத்துக்கு போகும்போது, பிரதர் நீங்க எப்படி பிரதர் வந்தீங்க, எப்படி பிரதர் உங்களுக்கு பாதை தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், முதலாவது எனக்கு நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? எனக்கு ஒரு காரியம், நான் கிளம்பும் போதே ஐயோ நமக்கு 2 கண்ணும் தெரியலையே, எப்படி போய் நம்ம பிரசங்கம் பண்ணி ட்ரெயினுக்குள்ள காலை விட்டுருவோமோ, பஸ்ஸுக்குள்ள காலை விட்டுருவோமோ அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. என்னோடு இருக்கிறவர் குருடனுக்கு அறியாத வழிகளை தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. இறுதி வரைக்கும் கைவிடாமல் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி போறேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தம்பிமார் ஏத்தி விடுறாங்க. திரும்ப வரும்போது அழகா வந்து இறங்கும்படி கர்த்தர் கிருபை செய்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எந்த நிலைமையில கேட்குறீங்க, எந்த சூழ்நிலையில கேட்குறீங்க, எந்தெந்த சேதங்களோட இருக்கிறீங்க, பிள்ளைங்க வாழ்வு படிப்பு எதுல இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லிட்ட வார்த்தையின்படி, அவன் விசுவாசத்தினாலதான் சேதமாகலங்கிறது எனக்கு தெரியும், நானும் விசுவாசிக்கிறேன். என்னை சரிப்படுத்துங்க, எனக்கு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. ஹல்லேலூயா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி சொல்லுங்க, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி.
பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரந்த சரித்திரத்தில் செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது, பரபரப்போடு செல்கின்றது. பாடுங்க, பரபரப்போடு செல்கின்றது. பரமன் வாழும் இடத்தை தேடி, பரமன் வாழும் இடத்தை தேடி, ஆ கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. பாலம் நிறை கடலில் அது செல்கின்றது, ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது. பாடுங்க, ஆழம் நிறை கடலில் அது செல்கின்றது, ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது, ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது. ஆமென். ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியா, ஆண்டவர் அதற்கு மாலுமியா. எல்லா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நான் ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு, எனக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்து, எனக்கு வருகிற போராட்டத்தை பார்த்து, எனக்கு வருகிற கடன் பாரத்தை பார்த்து, எனக்கு வந்திருக்கிற சின்ன நோயை பார்த்து விசுவாசத்துல வழி போகக்கூடாது என்பதற்காக இத்தனை வசனத்தை இந்த காலை வேளையில, ஓய்வு நாளில நான் சேதமாக கூடாது என்பதற்காக எனக்கு தெரியப்படுத்தி இருக்கீங்கப்பா. என் குடும்பம் சேதமாக கூடாது, எல்லாம் சொல்லுங்க. என் பிள்ளைங்க சேதமாக கூடாது ஏசப்பா, என் தொழில் சேதமாக கூடாது ஏசப்பா, என் வீடு சேதமாக கூடாது ஏசப்பா, என் பிசினஸ் சேதமாக கூடாதுப்பா, என் ஊழியம் கூட சில நேரத்தில் அலக்கழிக்கப்பட்ட நிலையில இருக்கு, அது சேதமாக கூடாது ஏசப்பா. பழைய துணியை போட்டு எரேமியா ஏறி வந்தது போல நானும் என் விசுவாசத்தினால விழுந்து கிடக்கிற எல்லா காரியத்திலும் ஏறி வருவதற்கு, உங்களால காக்கப்படுவதற்கு, உங்களால வழி நடத்தப்படுவதற்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி அப்படியே. எரேமியா 2 ஆண்டுகள் உண்மையா இருந்தபடினால், உத்தமமா இருந்தபடினால், தேவனுக்கு முன்பதாக நான் பாவம் செய்யக்கூடாது என்பதனாலே இருந்தபடினால் அவன் சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டான். ஆனால் அவனை குறித்த விசுவாசம் ஒரு நாள் குறைந்து போகாதபடினால் தேவ தீர்க்க தரிசன வார்த்தை, நீ தேசத்தை ஆளுவாய், உன் அரிக்கட்டு உயர்ந்திருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவன் அரிக்கட்டு திரும்ப உயர்த்தப்படுவதற்கு, அதே இடத்திலே ராஜாவாவதற்கு அவன் விசுவாசத்தை அவன் காத்து கொண்டபடியினால் அந்த வார்த்தை உறுதிப்பட்டதை போல் இன்னைக்கு நீங்க காத்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன சேதம் குறைவு நீங்க நினைக்கிறீங்களோ, என் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு விசுவாசத்தினால் ஜெயிக்க பலன் தர போறார். பலன் பெற்று, பலன் வேணுங்கிறவங்க மட்டும் நல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த விசுவாசத்தினாலே உண்டாகிற புதிய பலனை எனக்குள்ள தாருங்கப்பா. கடன் பாரத்துக்காக என் விசுவாசத்தை விட்டுட்டு கர்த்தர் நடத்துவாங்கங்கிற தைரியத்தை விட்டுட்டு நம்பிக்கை இழந்தவனா தேவையில்லாத தவறான வழிகளில் லஞ்சங்களுக்கு என் கையை நீட்ட மாட்டேயா. தவறான அந்நிய ஜனங்களுக்குள்ள போய் பணத்துக்காக வட்டிக்கு கையை கட்டி நிக்க மாட்டேயா. என்னை தெரிந்தெடுத்தவர்
என்னை ஏற்படுத்தினவர், என்னை முன்குறித்தவர், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் நீர் என்பதனால் உம்மையே பற்றி கொண்டிருப்பேன். என்ன நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா, பவுல் காவலிலும் அநேக கண்விழிப்புகளிலும் கப்பல் யாத்திரையிலும் இருந்து எல்லா பயணத்தையும் வெற்றிகரமாக முடித்து பாம்பை கூட கையில் எடுக்கிற வல்லமையை பெற்றான் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும், எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகளையும், எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் உங்கள் விசுவாசத்தினால் ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி சேதத்தை சரிபடுத்த உங்களால முடியும். இன்னைக்கு அந்த நோக்கத்துல தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அவர் வார்த்தையை அபியாசப்படுத்தி இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, என் விசுவாசத்தினால் என் குடும்பம் சரிபடுத்தப்படணும், என் பிள்ளைங்க சரிபடுத்தப்படணும், என் தொழில் சரிபடுத்தப்படணும், என் வெளிநாட்டு பயணம் தொடங்கணும், எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், என் பிள்ளையினுடைய அடிமைத்தனத்தின் ஆவி மாறும் நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை வருஷமா திருந்தாத மகன் இனி திருந்தவே மாட்டான்னு என் வாயில நான் சொல்ல மாட்டேன். அவனை மாத்த உங்களால முடியும். நான் உண்மை விசுவாசிக்கிறேன். அவளை மாத்த உங்களால முடியும். இந்த அடிமைத்தனத்தை அப்பா பிதா என்று புத்திர சிறுகாரத்தின் ஆவியினால எனக்கு மட்டும் அப்பான்னு சொல்ற உரிமையை கொடுத்திருக்கிறபடினால அந்த உரிமையில கேட்கிற என் விசுவாசத்தை பலகீனப்படுத்துகிற நாட்கள் மாதங்களை நான் கணக்கு பார்க்க மாட்டேன். சிறைச்சாலையிலும் சிங்கத்தின் கெவியிலும் நடத்துகிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் இந்த 2 கண்டு பார்வை இல்லாதவரை கொண்டு அநேக பிள்ளைகளை போஷிக்கிற ஆண்டவர் என் விசுவாசத்தின் சேதத்தை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்க மாட்டேன். என்ன பார்த்து ஒரு நாள் இவன் விசுவாசத்தினால் பிழைத்தான் என்று சொல்லுகிற நாள் வரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு அப்படியே செய்வார். கரங்களை தட்டி ஆமென். எனக்கு தெரியலங்க, ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா உணர்த்திட்டு இருக்கிறாரு. ஒருவேளை சபையில நிக்கிற நீங்களா இருக்கலாம், தொலைக்காட்சியில பார்க்கிற ஜனமா இருக்கலாம். நாட்களை பார்த்து, மாசத்தை பார்த்து, வருஷங்களை பார்த்து சோர்ந்து போய் ஐயோ என்று அழுது கொண்டிருக்கிறேன். அன்பான குடும்பத்தாரே, இன்றைக்கு விசுவாசத்தை நீங்கள் சரிபடுத்துவீர்கள் என்றால், வர்த்திக்க பண்ணுவீர்கள் என்றால், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய என் தேவனால் கூடும் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், அவர் சொன்ன வார்த்தை தைரியமாய் சொன்னவனுக்கு காப்பாற்றப்பட்டது உண்மை. ஆகையினால் நான் காப்பாற்றப்படுவேன். எனக்கு காப்பாற்றப்படுவதற்காகவே இந்த சகோதரர் ஊழியக்காரர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், என் தேவன் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அன்றைக்கு அவன் எப்படி ஒரு கூடையிலே பராமரிப்பை பெற்றானோ அதே போல உங்களை பராமரிக்கிற ஆண்டவராய், உங்கள் கடனில் இருந்து பராமரிக்கிற தப்புவிக்கிற ஆண்டவராய், உங்கள் தொழிலிலே லாபமாய் நீங்கள் வளரும்படி உங்களை தப்புவிக்கிற ஆண்டவராய், உங்கள் ஞானமில்லாத பிள்ளைகளோடு நித்தம் நித்தம் வழக்காடி கொண்டிருக்கிற நீங்கள் கீழ்ப்படியின் ஆவியை, ஞானத்தின் ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாய் நீங்கள் மாறுவீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென். எனக்கு நடக்கும், என் பிள்ளைக்கு நடக்கும், என் குடும்பத்துக்கு நடக்கும், என் பக்கத்து வீட்டுக்கு நடக்கும், என் தேசத்துக்கு நடக்கும், என் திருச்சபைக்கு நடக்கும், எங்க ஊழியத்தில் நடக்கும். சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. விசுவாசத்தினால் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருஷங்கள், இத்தனை மாதங்கள் தொலைக்காட்சியில ஒரு ஸ்லாட் கூட தடையில்லாம இந்த ஆராதனையை நீங்க பார்த்திருக்கிறது உண்மைனா, கலந்து கொண்டிருக்கிறது உண்மைனா, நான் நிக்கிறது உண்மைனா, அநேக சாட்சிகள் இந்த இடத்துல வரும். அப்படியே கர்த்தர் செய்வார். அதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்தினால் சேதமாகாதபடிக்கு காத்து கொண்டார்கள், வழிநடத்தப்பட்டார்கள் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் விசுவாசத்தில் வளரும்படிக்கு, இந்த குறைவுள்ள பாத்திரத்தை நடத்துகிற ஆண்டவர் என்னையும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு மறுபடியும் தெரிந்த வார்த்தையை நீ திட்டம் பண்ணி பேச வைத்தேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து என் குடும்பத்துக்கு வேண்டியதை, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை, என் பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளிலே நான் என் விசுவாசத்தை மட்டும் சேதமாகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும் போது என்னை அது சேதமாகாமல் பார்த்துக் கொள்ளும் என்று விசுவாசிக்கிறேன். அத்தனை குடும்பத்திலும் நீங்க வாலாக்காம தலையாக்கி, கீழாக்காம மேலாக்கி, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் விட்டு விலகினேனே என்று மனம் வருத்தப்பட்டு உமக்கு சாட்சியாய் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நீங்க கிருபை செய்யுங்க. நான் யாருடைய முகத்தை பார்க்கல, எழுதி வச்சு பேசல, நீங்க சொன்னதை பேசி இருக்கிறேன்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், உறைவிடம் கிடைக்க வேண்டும், உணவு கிடைக்க வேண்டும், உடை கிடைக்க வேண்டும், எல்லா விதமான இகவர நன்மைகளை விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு வைத்திருக்கிறேன். இது என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும், இந்த ஊழியத்திற்கு நான் கொடுக்கிற நேரமும் கொடுக்காத நேரமும் என்னோடு உழைக்கிற ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து நீங்க ஆசீர்வதிங்க. இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தை கேட்டு கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எப்பொழுதும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். எங்களை தாழ்த்தி விரும்பியாக கேட்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.